ஃப்ரெண்ட்ஸ் விஜய் நான் எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிச்சு காட்டுங்க சொன்னாங்க, ஜெயிச்சிட்டோம். இப்போ ஒரு சிஎம் ஆக விடாம சதி பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய்ண்ணா பாவம் ஃப்ரெண்ட்ஸ். விஜய்ண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா, நீங்க உடம்ப பார்த்துக்கோங்கண்ணா, நல்லா தண்ணி குடிங்கண்ணா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிஎம்கே தான். எது டிஎம்கேவா? ஆமா டிஎம்கே தான். கொஞ்சங்க பாரு. விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கேயுமே சொல்லல. இதுக்கு பேர் தான் சரியா? இதுக்கு மேல என்ன பண்ணோம்? டிஎம்கே எம்எல்ஏ எல்லாரையும் உங்க கட்சியில் சேர்ந்து சொல்லவா? உண்மை விஜய் சிஎம் ஆக விடாம தடுக்கிறது யாரு? கவர்னர். அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை நீ இல்ல விஜய் டிவிக்கு கட்சிக்காரங்க யாராவது பேசுனீங்களா? கவர்னர் பின்னாடி இருக்கிறது யாரு? பாஜக ஒன்றிய அரசு. அவங்கள பத்தி ஒரு வார்த்தை நீ இல்ல விஜய் இல்ல டிவிக்கு கட்சிக்காரங்க யாராவது பேசுனீங்களா? சதி பண்ணது அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. அவ்வளவு ஏன் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரை சிஎம் ஆக்க சொல்லி கேட்டுனுக்கிறாரு, அவரை பத்தி ஒரு வார்த்தை. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை சிஎம் ஆக்க சொல்றாரு, அவரை பத்தி ஒரு வார்த்தை. இப்படி சதி பண்றவங்களை பத்தி பேசாம சப்போர்ட் பண்றவங்களை பத்தி தப்பா பேசுறீங்களே, அசிங்கமா இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எப்பதான் பிஜேபி எடுத்து பேச போறீங்க? அப்பதான் கட்சி ஆரம்பிச்சங்க, புதுசு, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க இப்ப 108 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இப்ப கூட பேச மாட்டீங்களா? மக்களோட உரிமை இல்லையா? அது மாநில உரிமை இல்லையா? இப்போ அது போயிடுச்சுன்னா கவர்னர் ஆட்சி வந்துடாதா? கவர்னர் ஆட்சி வந்தால் அந்த காலகட்டத்தில் பிஜேபி எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றாதா? மும்மொழி கொள்கை திட்டம், புதிய கல்விக் கொள்கை திட்டம், அப்படி எல்லாத்தையும் நிறைவேற்றாதா? அந்த பயம் இல்லையா? இப்போ கூட பேச மாட்டீங்களா? 108 எம்எல்ஏ எப்போ தான் பேச போகிறீங்க? வாயில் என்ன தான் வச்சுக்கிறீங்க? இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை ஆதரிக்கிற, இவங்களை சப்போர்ட் பண்ணுற, மாநில உரிமையை காக்கிற டிஎம்கேவை பற்றி தப்பாக பேசுகிறீங்களே, அசிங்கமாக இல்லை? இப்போ கவர்னர் ஆட்சி வந்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லை. வந்தால் என்ன திட்டம் தானே போனால் போகுது, ரீஎலெக்ஷன் நம்ம ஜெயிச்சிரும். எப்படி இவனை மாரி பல பேர் அழுது வீடியோ போடுவாங்க, விஜயனாவே அழுது வீடியோ போடுவார். எப்படி 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க வச்சுறீங்க, அப்புறம் அவரே சிஎம் ஆகிடுவார், எதிர்கட்சி இருக்காது, அப்புறம் ஜாலியாக இருப்பார். என்ன எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுறீங்க கேட்டால் நாங்கள் இல்லைங்க, கவர்னர் ஆட்சியில் அது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுவீங்க. இந்த மாதிரி அழுகுறாங்கன்னா காசு வாங்கிட்டு வீடியோ போடுறவன், இவன் நம்பாதீங்க, ஏமாறாதீங்க. இப்போயாவது மூளை யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் கவர்னர் பிஜேபி அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் தான் நாளைக்கு சிஎம். என்ன ஆக போதோ?